இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1-6 வரையிலும் தியானிக்கலாம். பிரசங்கி இதற்கு முன்பாக உள்ள காரியங்களிலே தன்னுடைய வயோதிப நாட்களிலே மன திருப்தியை கண்டறியும்படியாக அநேக துறைகளை, அதாவது அநேக மனிதனுடைய வாழ்வின் அங்கங்களிலே அநேக காரியங்களை அவர் ஆராய்ச்சி செய்து அவர் திருப்தியை காணவில்லை. அதாவது அறிவியலை பயன்படுத்தி இயற்கையான காரியங்களில், விதிகளில், மனித இயலில், அல்லது சுயநலத்தோடு கூட வாழ்கிற மக்களின் மத்தியில், அல்லது ஆலயத்துக்கு செல்கிறவர்கள் அதாவது மதத்தை பின்பற்றுகிற அந்த முறைகளிலே, இவைகள் எல்லாவற்றிலேயும் செல்வத்தையும் கனத்தையும் அவன் சம்பத்தையும் அவன் அடைகிறவனாக இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் பொருள் செல்வத்தை பெற்றிருந்தாலும், பிள்ளை செல்வத்தை பெற்றிருந்தாலும், தீர்க்காயுசை உடையவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் மன திருப்தியை அடைந்தானா என்று பார்க்கிற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இவைகள் எல்லாமே மாயையும் மனசுக்கு ஒரு தீராத தொல்லை என்று சொல்லி சூரியனுக்கு கீழே வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையை கண்டுபிடித்து விட்டு இப்பொழுது பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மரண வீட்டிற்கு, அதாவது ஒரு துக்க வீட்டிற்கு சென்று அங்கே ஆராய்ச்சி செய்கிறதான ஒரு சில காரியங்களை அவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே அவன் மிகுந்த அமைதி உடையவனாக, எந்த ஒரு சண்டைக்கும் எந்த ஒரு சச்சரவுக்கும் செல்லாதவனாக, எல்லாவற்றிலும் சாந்த குணம் உடையவனாக, நற்பெயர் பெற்று தான் வாழ்கிற தன்னுடைய வீட்டிலே, பக்கத்து வீடுகளிலே, தன்னுடைய தெருக்களிலே ஒரு நல்ல பெயரை பெற்றிருந்தான் என்று சொன்னால், அவன் வாழ்கிற நாட்களிலே அவனை குறித்து மற்றவர்கள் பேசும் பொழுது அவன் மிகவும் நல்லவன், சாந்த குணமுள்ளவன், எந்த ஒரு சண்டைக்கும் சச்சரவுக்கும் அவன் வருகிறதில்லை, அவனை குறித்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மரித்து போகிற அந்த நாட்களிலும் கூட அவன் ஒரு சபையை சேர்ந்தவனாக இருந்தான் என்று சொன்னால், அந்த போதகர் அங்கே வந்து அவனுடைய நற்கீர்த்தியை பற்றி பேசும் பொழுது அவனுக்கு அது மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களிலே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30 ஒரு மனிதன் நற்செய்தி அவனுக்கு கிடைச்சதுன்னா அவன் எலும்புகள் அவனுக்கு அதை புஷ்டியாக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அதுக்கு அடுத்தால 22ஆம் அதிகாரம் 1 திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி, அந்த காரியம்தான் நமக்கு மிகுந்த அது ஒரு காரியம், ஆசீர்வாதமான காரியம் என்றெல்லாம் இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறாரே. அவன் மரித்த பின்பும் அவனுடைய புகழை குறித்து மற்றவர்கள் பேசுகிற காரியங்கள் மரண வீட்டில்தான் நடக்கும் என்கிற ஒரு காரியத்தை முதலிலே முன்வைக்கிறார். அடுத்தால சொல்லுகிறார், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதில் எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். விருந்து வீட்டுக்கு போகிறதை பார்க்கிறோம், அங்கே போய் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கிறோம். துக்க வீட்டுக்கு போகிறது நலம் என்று ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே தான் எல்லா மனிதனுடைய முடிவும் காணப்படும். அவன் உயிரோடு இருக்கிற அந்த நாட்களில் தன் மனதில் இப்படிலாம் வாழ்ந்தவனுக்கு திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு மரணம் வந்துருச்சேன்னு சொல்லி தன் வாழ்க்கையை குறித்தும் தன் வாழ்க்கையும் நிலையற்றது, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, நம்ம ஆண்டவருடைய பக்கத்தில் வந்திருக்கிறோமா, இல்லை நம்ம தூரமாக இருக்கிறோமா, நமக்கு மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்குதே, அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா என்கிற சிந்தனைகள் எல்லாம் தோன்றுகிற ஒரு காரியம் அந்த துக்க வீட்டில் நடக்கிறபடியினால் அங்கே போகிறது நல்லது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் அந்த துக்க வீட்டையே மாற்றுகிறதற்கு மனிதர்கள் துக்கத்தை மறப்பதற்கு அநேக காரியங்களை, நல்ல இசையை அவர்கள் ஆன் பண்ணி விட்டு அங்கே மலர்களினால் அலங்காரங்களை செய்து எப்படிப்பட்ட அது ஆறுதலான செய்திகளை எல்லாம் கொடுத்து அந்த துக்கத்தை மறப்பதற்கான காரியங்களை செய்கிறார்கள். சிலர் துக்க வீட்டுக்கு போனாலும் அந்த அடக்க முடிந்த உடனே மற்ற காரியங்களை குறித்து கேலி செய்து கிண்டல் செய்து நடந்து வருகிறதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆனால் துக்க வீட்டுக்கு சென்றோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வினுடைய முடிவை உயிரோடு இருக்கிறவன் இதை தன்னுடைய மனதில் இருதயத்தில் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கு இவர்களுடைய வாழ்வினுடைய முடிவு வந்திருக்கிறத எனக்கு எப்பொழுது முடியுமோ என்கிற ஒரு காரியத்தை
அவன் யோசிக்கிறவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். துக்கத்தை தவிர்ப்பதற்கு இன்றைக்கி மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மன துக்கத்தினால இருதயம் சீர்படும் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு ஏதுவில்லாமல், அது இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதற்கு அர்த்தம் என்ன? நகைப்பை பார்க்கலன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாஞ்சிக்கிற காரியங்கள், நம்ம நேசிக்கிற காரியங்கள், நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கிடைச்சிச்சின்னு சொன்னால் நம்ம மிகுந்த சந்தோஷம் உடையவர்களாக காணப்படுகிற இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் கிடைத்தாலும், அல்லது ஒரு வேளை ஜபத்தில் எழுதி போட்டேன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் எனக்கு நான் கிடைத்து விட்டது, லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கத்தில் இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது எனக்கு கிடைச்சபடினால என் உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். ஒரு மனிதன் அவன் அந்த ஒரு ஞானியின் மூலமாக கடிந்து கொள்ளப்படும் பொழுது அவனுடைய இருதயத்தில் தன்னுடைய வாழ்வை குறித்து ஒரு துக்கம், ஒரு கடிந்து கொள்ளுதல், ஒரு குத்துதல் உண்டாகும் பொழுது அவனுக்கு முதல்ல அது மனஸ்தாபப்படுகிறதற்கு அது ஏதுவில்லாமல் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பின்போ அது மனம் திரும்புதலை அது உண்டாக்கிறோம். ஆனால் லௌகீக துக்கம் உனக்கு மரணத்தை கொண்டு வந்து தந்துடும் என்று சொல்லி இந்த பூமியில் கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். கிடைச்ச உடனே ஐயோ எனக்கு நான் இதை செய்தேன் அதை செய்தேன் கிடைத்து விட்டதுன்னு இருக்கும். ஆனால் அந்த உலக பிரகாரமான காரியங்களிலேயே நம்ம திருப்திப்படுத்த நினச்சி கொண்டே இருந்தோன்னு சொன்னால் அது கடைசியில் மரணத்துக்கு நேராக வழி நடத்திடும். ஆனால் நீங்கள் தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் உடையவர்களாக, நகைப்பை பார்க்கிலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது இருக்குதா, நான் இப்படிப்பட்ட ஒரு மரண வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேனே, என் வாழ்வில் உண்மை விட்டு நான் தூரமாக இருக்கிறேனா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறேனா, இன்றைக்கி நான் மறிச்சேன்னா உங்கள்கிட்ட வந்துடுவேனான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற காரியம் இங்கே தான் நடக்கும். அதில் தான் இருதயம் சீர்படும் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 4வது சொல்கிறார், ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கும்னு சொல்கிறார். இதற்கு நெகேமியாவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அரண்மனையில் நெகேமியா அர்த்தசாஸ்டா ராஜாவினுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக அவனுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, உடம்புல வியாதியும் இல்லை நெகேமியாவுக்கு, அவனுடைய மனதில் துக்கத்தை ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்று சொல்லி ராஜாவே கண்டுபிடிச்சிட்டு அவனிடத்தில் கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்கிறான்னு சொன்னபோது அவன், நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்கின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும், அதாவது எருசலேமை குறித்த ஒரு பாரத்தோடு கூட அரண்மனையில் உட்கார்ந்திருந்தாலும் கூட, அரண்மனையில் ராஜா வீட்டில் வேலை இருந்தாலும் கூட அவருக்கு பானபாத்திரக்காரனா, அவருக்கு விரும்புகிற நேரம்லாம் பானபாத்திரம் கொடுக்கக்கூடியவனாக ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட, என் தேசத்தில் என் பிதாக்களினுடைய கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய அந்த எருசலேம் பாழாக்கப்பட்டு கிடக்குத, அதனுடைய வாசல்களெல்லாம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குத, அதனால் நான் துக்கமுகமாக இல்லாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி தன்னுடைய இருதயம் சந்தோஷமான இடத்துல இருந்தாலும் கூட அவனுடைய இருதயத்தில் தன்னுடைய காரியங்களை குறித்த, தன்னுடைய தேசத்தை குறித்த, தன்னுடைய ஜனங்களை குறித்த ஒரு துக்கம் அவனை அரித்து கொண்டே இருக்கிறத இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்க, ராஜாவுக்கு சித்தமானா உம்முடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமானா அந்த பிதாக்களின் கல்லறை இருக்கக்கூடிய பட்டணத்தை நான் கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, ஏக ஜாலி எல்லாம் காளி என்பது போல அவருடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இங்கே யுத்தத்துக்கு வந்திருக்கிறான் பெனாதாத், சீரியாவின் ராஜா 32 ராஜாக்களை கூட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அவன் கடந்து வந்திருக்கிறான். 1 ராஜாக்களில் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் மத்தியான வேலையிலே வெளியே புறப்பட்டார்கள்,
பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களுமாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறித்து கொண்டிருந்தார்கள். யுத்தத்துக்கு வந்திருக்கிறான், ஆனால் அங்கே குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் இஸ்ரவேலின் சேனைகள் அவர்களை மடங்கடித்து அவர்களை துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலும் இதே காரியங்கள் தான் சொல்லப்படுகிறது. அங்கே ஏரோது அவனுடைய பிரதான அவருடைய காரியத்தில் அதிபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மகா பெரிய விருந்து கொண்டாடி அங்கே ஒரு தீர்க்கதரிசியினுடைய தலை வெட்டப்பட்டதை பார்க்கிறோம். ஏக ஜாலி, எல்லாம் காலினி சொல்லுகிறது போல அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கியில் அவர் இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியினுடைய கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நிறையா பேர் ரொம்ப துக்கமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அப்படியே சினிமா பாட்டுகளை போட்டு இசையில் இருதயத்தை நான் அப்படியே சீராட்டுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் பேர் காணப்படுகிறாங்க. ஆனால் சாலமோன் சொல்லுகிறார், அவைகளை பார்க்கலாம் இசையில் மயங்காத இருதயமே இல்லைன்னு சொல்லி இனி மயங்கி கிடக்கிறதை பார்க்கலாம் ஞானியினுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீ கேட்பது நல்லம் என்று சொல்லுகிறார். உன்னுடைய மூடரின் நகைப்பு பானையின் கீழ் ஏறுகிற முள்ளுகளின் படபடப்பை போல இருக்கும். இது கொஞ்ச நேரம் சிற்றின்போம், அப்படியே சிரிச்சமாக இருக்கும், எல்லாம் அழிஞ்சிரும். அதே போல் கொஞ்ச நேரம் இசையை கேட்டால் எல்லாம் ஆறுதலாக இருந்த மாதிரி இருக்கும், அவைகளும் போயிடும். ஆனால் நீ மூடருடைய கடிந்து கொள்ளுதல்களை கேட்டு உன் இருதயத்தை சீர்படுத்தி ஆண்டவருக்கு நேராக நெருங்கி வந்து வாழ்வாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை நமக்கு தந்துவிடும். இந்த உலகத்தில் துக்க வீட்டுக்கு செல்லுகிறது நலம், பிறந்த நாளை கொண்டாடுகிறவனுடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறத பார்க்கலாம். மரணத்தில் படுத்து கிடக்கிற மரித்து போன ஒருத்தன் வீட்டுக்கு போகிறது நல்லது. நகைப்பை பார்க்கலாம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற துக்கிப்பு நல்லது என்று சொல்லி பாட்டை கேட்டு மூட என்னென்னலமோ கவிதையை கற்பனைலாம் சொல்லி எழுதி வைக்கிறான். அந்த பாட்டுகளை கேட்பதை பார்க்கலாம் ஞானிகளுடைய கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று சொல்லி சாலமோன் நம்முடைய ஆத்துமாவை குறித்தும் நம்முடைய இருதயத்தை குறித்தும் நம்முடைய வாழ்வை குறித்தும் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும்.